கர்நாடகாவிலிருந்து சினிமா வாய்ப்புகள் தேடி சென்னைக்கு வந்த ரஜினிகாந்த் என்னதான் கே பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பின் பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் பாரதி ராஜாவின் 16 வயதிலே திரைப்படம் தான் அவரை பட்டி தொட்டி எங்கும் பிரபலப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை பெற்ற ரஜினிகாந்த் பாரதி ராஜாவின் கொடி பறக்குது திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடித்திருந்தார். பல்வேறு காலகட்டங்களில் பாரதி ராஜாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் பல விழாக்களில் இருவரும் தங்களது பரஸ்பர உறவை வளர்த்துக் கொண்டார்கள். பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் தான் எந்திரன் திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு டூ போட்டு நடித்திருந்தார். அப்படி பாரதி ராஜாவோடு நெருங்கிய நட்புறவோடு இருந்த ரஜினிகாந்த் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் இறந்ததற்கு எந்தவிதமான இரங்கல் செய்தியையும் தனது சமூக வலைதளங்களில் வாயிலாக வெளியிடவில்லை. ரஜினிகாந்த் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேரில் அஞ்சலி செலுத்தாமலும் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவிக்காமலும் ஏன் பத்திரிகைகளில் கூட இரங்கல் தெரிவிக்காமல் தவிர்த்து வரும் ரஜினிகாந்தின் இந்த செயலை கண்டு தமிழ் ரசிகர்கள் தற்போது தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள்.